மாமா சொல்ற என்ன விஷயம்? மாமா நாளைக்கு வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுறோம் மாமா. நாளைக்கு காலைல வந்துருங்க. பூமி பூஜை போடுறியா? ஆமா பட்ஜெட் எவ்வளவு? 6 5? ஆமா 30 லட்ச ரூபா மாமா. 30 லட்சமா? ம் உனக்கு யாரா அவ்வளவு பணம் கொடுத்தது? பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம் மாமா. பேங்க்ல லோன் போட்டிருக்கியா? காலை எத்தனை மணிக்கு? 10:30க்கு மாமா. சரி வரேன் போ. சரி வந்துருங்க. சரி. அண்ணா போயிட்டு வரேங்கண்ணா. சரியா தம்பி. சரவணா, இவங்களுக்கு 30 லட்ச ரூபாய் லோன் கொடுக்கறதுக்கு எந்த பேங்க்காரன் முன் வந்தான்? இங்க யாரையா லோன் கொடுத்துருக்கு பாரு, எவன் கையில கால வந்து வாங்கிட்டு வந்தானா? அதை சொல்லு. நீ சொன்ன மாதிரி அவனால கை காலில் போய் விழுந்து வாங்கியிருப்பான். ஆனாலும் இவனு 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறது எனக்கு என்னமோ மனசுக்கு உறுத்தலா இருக்கு சரவணா. நம்ம கீழே திரிஞ்சிட்டு இருந்தவனுங்க இப்போ 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறோன்னு என்னையே வந்து கூப்பிட்றானுங்க பூமி பூஜைக்கு. நாளைக்கு காலையில் வேற இவனு மூஞ்சில போய் முடிச்சு தொலைணுமான்னு பார்க்குறேன். என்ன பண்றது, வந்து கூப்பிட்டேன், கூட்டம் வரைக்கும் போயிட்டு வா, அவ்வளவுதான். சரி நீ சொல்றேன்னு போறேன். எல்லாரும் சொல்லுவாங்க சொந்தக்காரங்களை நம்பவும் கூடாது, சொந்தக்காரங்கிட்ட எதுவும் சொல்லவும் கூடாதுன்னு. அப்போல்லாம் எனக்கு தெரியல, இப்போதான் புரியுது. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.